மலையாளத்தில் ஃபலிமி அப்படின்ற ஒரு ஜாலியான ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுத்து ஃபேமஸான இயக்குனர் நிதிஷ் சகதேவ் அப்படின்றவருடைய இயக்கத்தில் நம்ம நடிகர் ஜீவாவுடைய நடிப்பில் இப்போ சமீபத்தில் பொங்கல் ரிலீஸாக தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். சில நடிகர்கள்லாம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் இல்லையா, நமக்கு சந்தோஷமா, அவங்களாம் ஏன் மேலே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நடிகர் தான் ஜீவா. எஸ்எம்எஸ் மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமா அவரால் பண்ண முடியும், கட்டர தமிழ் ராம் மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீமா அவரால் பண்ண முடியும், கோ மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ திரைப்படமும் அவரால் பண்ண முடியும். இருந்தும் ஏன் அவருக்கு ஒரு சாலிடான கம்பேக் வெற்றி கடந்த சில திரைப்படங்களில் கிடைக்கவே இல்லை, அவர் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து மேலே வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாலிடான கம்பேக்கை வெற்றியை இந்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஜீவரத்னம், அதாவது நம்மளுடைய ஜீவா, அடுத்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஓட்டுகளை எப்படியாவது மக்கள்கிட்ட வாங்கிடணும் அப்படின்ற நோக்கத்திலே இருந்துட்டு இருக்காரு. அப்படியான ஒரு சூழல்ல ஊர்ல வசிச்சுட்டு இருக்கக்கூடிய இளவரசு, அதாவது நடிகர் இளவரசுவின் மகளான சௌமியா, அதாவது நடிகை பிரார்த்தனாநாதன், அவங்களுடைய திருமணம் நடைபெற இருக்கு. இந்த திருமணத்தை தான் ஏத்துக்கிட்டு முன்னாடி நின்று பண்ணோம் அப்படின்னா ஓட்டுகள் நிறைய கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல திருமண வேலைகளை தலைக்கு மேல போட்டுக்கிட்டு தடபுடலா கவனிக்கிறாரு ஜீவரத்னம். இளவரசுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய மணி, அதாவது தம்பிராமையா, இளவரசு மேல ஒரு தீராத பகையோடு இருக்காரு. பொழுது விடிஞ்சா இளவரசுவின் மகளுக்கு திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல உடல்நலம் சரியில்லாம இருக்கக்கூடிய மணி, அதாவது தம்பி ராமையாவினுடைய தந்தை திடீர்னு காலமாயிட்டாரு. முகூர்த்தம் நடைபெற இருக்கக்கூடிய அதே நேரத்துல மணி தன்னுடைய தந்தைக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு. ஊர் தலைவர் தலைமையில திருமணம் திட்டமிட்டபடி நடைபெற்றதா அல்லது மணியினுடைய தந்தைக்கு இறுதி சடங்கு நடைபெற்றதா அப்படின்றத காமெடி ட்ரீட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு மலையாள இயக்குனர் நிதிஷ் சகதேவ். ஓகே, படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் தலைவராக பந்தா காட்டும் முகம், ஓட்டு பெறும் நோக்கத்துல நைச்சியமாக பேசக்கூடிய விதம், 4 திசைகளிலுமே பிரச்சனைகள் வலுக்க பரபர டென்ஷனோட ஓடக்கூடிய முகம் என பலத்த சிரிப்போடு மெசேஜ் உணர்த்தும் பக்கம் என நடிப்புல பன்முகம் காட்டி வாகை சூடுறார் ஜீவா. வெல்டன் தலைவர் தம்பி அப்படினே சொல்லலாம். அவருக்கான ஒரு சாலிடான கம்பேக் அந்த திரைப்படம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு ஜீவாவை ஸ்கிரீன்ல பார்த்து. இயக்குனர் நிதிஷ் சகதேவ் நம்மலாம் மிஸ் பண்ண ஜீவாவை ஆன் ஸ்கிரீன்ல தலைவர் தம்பியா கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இப்படி அந்த கேரக்டர்ல சுத்தி சுத்தி பக்காவான பேக்கேஜ் கொடுத்துட்டு இருந்த ஜீவா அவர்கள் ஊர் பக்கம் நிகழக்கூடிய கதைக்களத்துல அங்கங்க எட்டி பார்க்கக்கூடிய சென்னை வட்டார வழக்கம் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். திருமணம் நின்றுடுமோ, மணி நினைச்சதை சாதிச்சிருவாரோ அப்படின்ற பயத்துல பதைப்பதைப்போட சுற்றக்கூடிய இளவரசு அவருக்கெனே தைக்கப்பட்ட அளவு சட்டையில சரியா பொருந்தி போறாரு அந்த கதாபாத்திரத்துல. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பகை கொண்டு ரகளைகள் செய்யக்கூடிய இடம், நாக்க துருத்திக்கிட்டு சாமி ஆடக்கூடிய இடம் என தன்னுடைய வழக்கமான தம்பிராமையா தென்பட்டாலும் கூட தன்னுடைய அனுபவ நடிப்பால அந்த கதாபாத்திரத்தை இன்னுமே சுவாரஸ்யமாக்கி இருக்காரு. அப்பாவினுடைய இறந்த உடலுக்கு முன்னாடி அவருடனான நினைவுகளை புரட்டி அப்பாவித்தனத்தோட இவர் அடிக்கக்கூடிய ஒன்லைனர்கள் அடிபொலி காமெடி எபிசோடு கண்டிப்பா தியேட்டர்ல ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால பாதிக்கப்படும் பெண்ணாக பிரார்த்தனாநாதன் நடிப்புல ஒரு நல்லதொரு பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல, இங்க உங்களுக்கு பகதான் முக்கியம் என வசனம் பேசும் இடத்துல அவங்க படம் பேசும் மைய கருவை உணர்த்தி சிந்திக்கவும் வைக்கிறாங்க. இவங்களை தாண்டி பதவி ஆசையோட சுற்றக்கூடிய ஜென்சன் திவாகர், கன்னியாகுமரி வட்டார வழக்கில் பேசக்கூடிய சர்ஜன் குமார், மாப்பிள்ளையாக சுபாஷ் கண்ணன், ராஜேஷ் பாண்டியன் ஆகியோர் படத்தினுடைய அந்த சிரிப்பு பக்கங்களை வெற்றிகரமாக கரை சேர்க்கும் துடுப்புகளாக மிரள்றாங்க. முக்கியமா நடிகர் ஜென்சன் திவாகர் அவர்கள் லப்பர் பந்து, குடும்பஸ்தன், சமீபத்தில் ஆண் பாவம் பொல்லாதது என தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால மட்டுமல்லாம யதார்த்தமான அந்த எமோஷனல் நடிப்பாலையும் ஒரு நல்ல நடிகரா மிளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் மாதிரி நடிகர்கள் மேல வரத பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. இந்த படத்திலயும் அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நடிகர்களின் நடிப்பு இந்த திரைப்படத்துக்கு ஒரு மகத்தான பங்களிப்பை கொடுக்க ஒளிப்பதிவு, இசை மற்றும் எடிட்டிங் இந்த மாதிரியான தொழில்நுட்ப ரீதியா இந்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய வானம், வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய ஆடைகளுக்கு இடையே தொங்கக்கூடிய கரை படிந்த சட்டை என சட்டகத்துல கதை சொல்றாரு. அதாவது ஃப்ரேம்லயே கதை சொல்றாரு ஒளிப்பதிவாளர் பப்ளு அஜு. அதுலயும் கலை கட்டும் கலர்ஃபுல் லைட்டிங், இரவு நேரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லைட்டிங் என எங்குமே கச்சிதமான பணியை செய்து கவனம் பெறாரு. முதல் பாதி முழுவதும் கலகல காமெடி, இரண்டாவது பாதியில கலகலப்புடனேயே சொல்லப்படக்கூடிய மெசேஜ் என சுறுசுறுப்பாக படத்தை நகர்த்தி இருக்காரு படத்துக்கு பாடல் அர்ஜுனே பாபு. இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய் பாடல்களில் கொடுத்திருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், மைக் செட் கிழியக்கூடிய அதிரடி, நாதஸ்வரம் உதவி கொண்டு காமெடி காட்சிகள் இடையிடையே அவர் அமைச்சிருக்கக்கூடிய பின்னணி இசையும் படத்தை சோர்வடைய வைக்காமல் ஃபுல் எனர்ஜியோட நகர்த்தி இருக்கு. வெல்கம் டு கோலிவுட் சேட்டாஸ் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஒரு பக்கம் திருமண வீடு, மற்றொரு பக்கம் சாவு வீடு, இதற்கிடையே பகை என்கிற நீண்ட பள்ளத்தில் சிக்கி திண்டாடும் ஊர் தலைவர் என ஒரே இரவில் நடக்கக்கூடிய கதையை சுவாரஸ்ய சினிமாவாக மாத்திருக்காரு மலையாளத்தில் இங்கு தமிழ் வந்திருக்கக்கூடிய இயக்குனர் நிதிஷ் சகதேவ். எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாமல் ஒரே அலைவரிசையில நம்மை வைத்துக் கொள்ளும்படியான கதாபாத்திர வடிவமைப்புகள், திரைக்கதை ஓடும் வேகத்திற்கு தடுமாறி விழுந்து விடாமல் அடுத்தடுத்து எதிர்பார்ப்போடு நகர வைக்கும் பரபர உணர்வு ஆகியவற்றை மிக கச்சிதமாக கட்டமைச்சிருக்காங்க திரைக்கதை ஆசிரியர்களான சஞ்சோ ஜோசப், நிதிஷ் சகதேவ் மற்றும் அனுராஜ் ஆகியோருடைய கூட்டணி. பொண்ணுங்க பேசுறத காதலையே வாங்கிக்காம தான் நினைச்சதே சரி அப்படின்னு நம்பக்கூடிய ஆண்களின் மனநிலை, அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால பாதிப்படையும் பெண் என்பதையும் திரைக்கதையிலே அழுத்தம் மிகுந்த வகையில போற போகல பதிவு செஞ்சமைக்கு பாராட்டுகள் கண்டிப்பா. ஆம்பளைங்களுக்கு கொம்புதான் இல்ல என்பது போன்ற வசனங்களும் அடிப்பொலி மெட்டீரியலா அது சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப ப்ராப்பரா சொன்னிச்சு. அதுலயும் யார் தேடியும் கிடைக்காத மனப்பெண்ணை கண்டுபிடிக்கும் நாய்க்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்னால்டு அப்படின்ற அந்த பெயர், பகை கொண்டு அடித்துக் கொண்டிருக்கும் இரு வீட்டாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு திரும்பும்போது ஊர் தலைவரின் தொலைநோக்கி சின்னத்தை பதிவு செய்தது ஆகியவை அழகிய ஹைக்கூக்களா அங்கங்க பாக்குற நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஒருமைப்பாடு, ஒற்றுமையை பலம், இந்த மாதிரியான மெசேஜஸ் உணர்த்தக்கூடிய இந்த படைப்புல மலையாள சினிமாவின் நறுமணம் ஹெவியாவே அடிக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான மலையாள திரைப்படம்னே சொல்லலாம். கலகலன் கதை சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இரண்டாவது பாதியில அதீதமான கருத்தூசி போடக்கூடிய வழக்கமான மெசேஜ் படைப்புகளின் வழித்தடத்துல ஓட்டம் பிடித்து பள்ளத்துல அங்கங்க சிக்கிக்கிறது ஏனோ அப்படின்றது தெரியல. மனநலம் பாதிக்கப்பட்டவரை தொடக்க காட்சியில கேலி செஞ்சுட்டு
இறுதி காட்சியில அதை நியாயம் செய்யறதாக காட்சிகள் அமைச்சிருந்தாலும் கூட அது தவறான போக்கு தான். அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் பரவாயில்ல, ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. குக்கிங் கிளாஸ் காமெடி வசனத்தையுமே தவிர்த்திருக்கலாம். பிரம்மாண்ட தண்ணி டேங்க் இடிந்து விழுந்து வீட்டுக்குள்ள தண்ணீர் ஓடும் ஷாட்கள்ல கிராபிக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம். என்னதான் சுவாரஸ்யமான கதை திரைக்கதை அப்படின்னாலுமே கூட 2 வீடுகள், ஒரு லாட்ஜ், சில வண்டிகள் என இதற்குள்ள மட்டுமே வட்டமடிக்கக்கூடிய கேமரா ஒரு கட்டத்துல பாக்குற நம்மள கொஞ்சம் டயர்ட் ஆகுது. இதெல்லாம் படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பெரிய மைனஸா படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகாது. மொத்தத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலவாழை இலையில காமெடி விருந்து வச்சு அதன் ஓரமாக கொஞ்சமா மெசேஜ் பரிமாறி இருக்கக்கூடிய இந்த படைப்பு நல்லதொரு பொங்கல் ட்ரீட். உங்களுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல இந்த படம் ஹிட், அந்த படம் அவ்வளவு கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல கண்டென்ட் வைஸா பொங்கல் வின்னர் ஆப்வியஸ்லி நம்ம ஜீவாவினுடைய இந்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் தான். தாராளமா குடும்பத்தோட போயிட்டு பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு ப்ராப்பர் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மலையாள மாதிரி இங்க தமிழ்ல படமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு ரொம்ப காலமா உண்டு. ஆனா மலையாள சினிமா மாதிரி இங்க தமிழ்ல எடுத்தாங்கன்னா நம்ம கொண்டாட தவறிடுறோம். அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. இதையுமே இங்க கொண்டாடாம விட்டுட்டு ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா ஓடிடில செலிப்ரேட் பண்றது, இந்த படத்தை தவற விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து ஏன் மலையாள மாதிரி இங்க தமிழ் சினிமா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தப்பு. ஒரு நல்ல படம் இங்க தமிழ்ல வரும்போது நம்ம போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணோம், அதை ஓட வச்சோம் அப்படின்னா தான் பல நல்ல கண்டென்ட்களை இங்க தமிழ் சினிமாவில் டேரக்டர்ஸ் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி பெறக்கூடிய திரைப்படமா, பெற்றாக வேண்டிய திரைப்படமா அந்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் இருக்கணும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடிகர் ஜீவாவுக்கு சாலிடான ஒரு கம்பேக், ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஜாலியா போயிட்டு குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்ற கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.